ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம ராகினியை வந்துட்டு 2 பேர் கடத்திட்டு போகிறாங்களா. கடத்திட்டு போயிட்டு நேராக இப்போ தமிழ் ஒரு புதுசாக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காருல, அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்துகிறாங்களா. அங்கே உள்ளே கண்ணை கட்டி உள்ளே கூட்டு போயிட்டு கண்ணை அவுத்து விட்றாங்க. பார்த்தாக்கா நம்ம தமிழும் அமைச்சியும் தான் நம்ம ராகினியை கடத்திட்டு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனோன்னே அங்கே கும்பலாக எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கோதை அந்த குடும்பம் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தோன்னா ராகினிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமே என்னன்னாக்கா, இங்கே பாரு, உனக்காக நான் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே அந்த கோதை மருத்துவமனைன்னு போட்டிருக்கு. ராகினி அதை பார்த்தோன்னே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அவங்க குடும்பம் பின்னாடி விரட்டிக்கிட்டு வந்துச்சே, தண்டசோறு மாமா, அவங்க மாமியார், நாத்தனார் எல்லாரும் அந்த வண்டி இங்கே தான் நிற்கிது வேணுன்னு நிறுத்திட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்களும் பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் கேக்கு வெட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் ராகினிகிட்ட சொல்கிறாங்க, உன்னோட கனவு இது தானே, நீ படித்து வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்ட, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ அதை விட்டுட்ட, அதுக்காக வேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. ராகினிக்காக தான் நான் இந்த பில்டிங்கை வாங்கினேன், ராகினிக்காக தான் நான் இந்த இதை வந்துட்டு சஸ்பென்ஸாக வச்சுருந்து உங்கள்கிட்டலாம் சொல்லணுன்ட்டு நான் சொல்லலைன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம். வீடு தான் வாங்கியிருக்காருன்னு பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டல் தான் வாங்கி நம்ம ராகினி கொடுத்துருக்காரு நம்ம தமிழ். அப்புறம் கேக்கு வெட்டி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. மறுபடியும் என்னன்னா கொண்டு போய்ட்டு அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாரு. நீ தான் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி அப்படின்ட்டு. உடனே தண்டசோறு மாமா சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் ராகினிக்கு வாங்கினேன்னு சொல்கிறீங்க, பேரை பார்த்தா யார் பேரோ எழுதியிருக்கு அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ராகினி வந்து டாக்டருக்கு படிக்கும் போதே சொன்னான், நான் பெரிய இதாக படித்து முடித்ததுக்கப்புறம் அம்மா பேரில் தான் நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிப்பேன்னு சொன்னான், அதனால தான் வந்துட்டு நான் எங்கள் அம்மா பேரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு. தமிழுக்கு எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, 1000 தான் அவள் வந்து எனக்கு சண்டை போட்டாலும் என் தங்கச்சி அந்த பாசம் விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. பாச மலையை பொழியிறாங்க. பாசம் அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு இதை மாதிரி அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி அண்ணன் தம்பி எல்லாம் நமக்கு கிடைச்சாக்கா நமக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவ்வளோ சொத்தையும் ராகினிக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ 2 கோடி 3 கோடி கொடுத்து இவ்வளோ பெரிய பில்டிங்கை வாங்கி ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது நம்ம அண்ணனோ தம்பியோ நம்ம கையில் கொண்டாந்து ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ பணத்தை கொடுத்தா நம்ம அண்ணன் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தோம்னா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. உண்மையாக இல்லையா? உண்மையாக இல்லையான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தெரியாமல் காசு கொடுத்தாலும் அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு அம்மா வச்சுருக்க பொருளில் ஒன்று எடுத்துக்கிட்டு இது எங்கள் அம்மாவோட பாத்திரம், நான் எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு வந்தால் கூட அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்குது. இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. உண்மையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை வாங்கி தங்கச்சி பேரில் கொடுத்துருக்காரு. யாருக்குங்க இந்த மனசு வரும்? இதேமாரி ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் அண்ணன் தம்பியெல்லாம் கிடச்சாக்கா எல்லோரும் எப்படி இருக்க முடியும்? அதை மாதிரி இருக்குது ராகினிக்கு. இப்போ ராகினிக்கு வந்துட்டு அதோட அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம், ராகினி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அங்கே போய் உட்கார வச்சோன்னே டாக்டராக உட்காந்துடுறாங்க. இப்போ என்னன்னாக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் தமிழில் சொல்கிறாங்க, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஏங்க நேற்று நைட்டு கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல, ஒரு ராகினிக்கு செய்யலாம், இப்போ எதுக்கு நமக்கு வீடெல்லாம்னு கேட்டேன்ல, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு. கார்த்திக், நீ தானே அந்த லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ண, அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இது நேம்லாம் போட்டு தானே பண்ணியிருப்பேன், அப்போ வந்துட்டு நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு வசு கேட்குறாங்க. அதுவா, எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கல ராகினிக்கு, நம்மளே வாடகை வீட்டில் இருக்கோம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவள் என்ன தான் பண்ணாலும் அர்ஜுனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பிடிக்கல தான். ஆனால் வந்து இன்றைக்கி வந்துட்டு ராகினியை கூட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கும் பொழுது அதை பார்த்தோன்னா அவள் முகத்தில் வந்துட்டு அப்படியே ராகினி குழந்தையாக தெரிஞ்சா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் அண்ணன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு. 1000 தான் அவள் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவள் என் தங்கச்சிங்கிறது இன்றைக்கி தான் நானே உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. கோதையம்மா சொல்கிறாங்க. கோதையம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, நீ உங்களெல்லாம் வளர்த்தது நான் பெருமையாக இருக்குது, இதை மாதிரி பிள்ளைங்களை நான் வந்து வளர்த்துருக்கேன், இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு அப்புறம் கூட நீ ராகினியை பத்திரமா பார்த்துக்குவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும். நீ சொந்தமாக எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். ராகினிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து நீ லோன் போட்டு வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா ராகினி வீட்டில் என்றைக்கு தான் நல்லது பேசியிருக்காங்க அவங்க. ராகினியோட மாமியார் நாத்தனார் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை வாங்கி உனக்கு எதுக்கு கொடுக்கணும், இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அவர் தண்டசோறு மாமா
உடனே ராகினி சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, தமிழண்ணாவுக்கு என் மேலே தனி பாசம், அதை இன்றைக்கி வெளிக்காட்டியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்களே வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்காக தான் நான் வீடு வாங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னோடய கனவே அதுதான். நான் வந்து டாக்டர் ஆகணும், ஏழை மக்களுக்கெல்லாம் நிறையா நான் சேவை செய்யணும்னு என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை. ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கேன்னு அந்த மனசுக்குள்ளே அந்த கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய கனவை வந்து எங்கள் அண்ணன் நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்து அவங்க குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அந்த குடும்பம் எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்தை குறை தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லைம்மா, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவ்வளோ நாள் இல்லாமல் இது என்ன இது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது நீ போயே ஆகணுமா, அர்ஜுனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைய யார் பார்த்துக்கிறது அப்படின்னு. உடனே அபி சொல்கிறாங்க, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிடுவேன். ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டெய்லி வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ராகினிக்கு ரொம்ப ஒரு புது தெம்பே வந்துருச்சு. இனிமேல் அவங்க லைஃபுக்கு அர்ஜுன் இருந்தான்னா அர்ஜுன் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க கையில் வந்துருச்சு. இப்போ கோதையம்மா சொல்லிட்டாங்க, இதை வந்து நீ ஒரு வேலையாக நினைக்கக்கூடாது, இதை வந்து ஒரு சேவையாக நினச்சி தான் நீ பண்ணணும். வர ஏழை மக்களுக்கு வந்து நீ வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகினி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், கம்மியான இதில் தான் நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன், இது ஒரு சேவையாக தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு இல்லைம்மா இதுமாங்கிறாங்க, நான் அர்ஜுன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க ராகினி. இப்போ வந்து என்னன்னு கேட்டாக்கா, இவ்வளோ பெரிய பில்டிங்கை வாங்கி ராகினிக்கு கொடுத்துருக்குறானே, நாளைக்கு கோர்ட்டில் கேஸு வந்துச்சுனாக்கா தமிழ் பக்கம் பேசிடுவாளோ என்னமோன்னு அவங்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சு. இந்த பக்கம் ராகினிக்கு வாங்கி கொடுத்த சந்தோஷத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமே தான் ராகினி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக போகிறாங்களா இல்லை வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துருக்க போகிறாங்களான்னு தெரியும். ஏன்னா ராகினி வந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை நல்லா இருப்பாங்க. இப்போ வந்துட்டு தமிழ் அவங்க குடும்பம் சொன்னதை கேட்டுட்டு நான் டாக்டராக போகிறேன், நான் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னுடைய பணியை சிறக்க செய்ய போகிறேங்கிறாங்க. அர்ஜுனை பார்த்தோன்னே அர்ஜுன் அதெல்லாம் தேவையில்லை ராகினி, அதெல்லாம் நீ போகக்கூடாது, நீ பாப்பாவை பார்த்துட்டு வீட்டில் இருன்னு சொன்ன உடனே அர்ஜுன் பக்கம் அப்படியே பேசிடுவாங்க. உடனே பேசிடுவாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார் அர்ஜுன் வந்து, இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ உனக்கு வந்து லோன் போட்டு உனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்க ராகினி. ஏன்னா கோர்ட்டில் வந்து இந்த வீட்டை பிரச்சனை வரப்போகுது, கம்பெனியெல்லாம் உன் பேரில் எழுதி கொடுத்துருக்க பிரச்சனை கேஸு வரப்போகுது, வரும்பொழுது இப்போ நீ தான் இப்போ வந்துட்டு நீ சாட்சி சொல்லணும். அதுக்காக தான் இப்போ அவங்க உன்னை வாங்கி கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலை வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறாங்க. அவங்க கேஸில் வந்து ஜெயிக்கணும், இந்த சொத்தை அவங்க கைக்கு திரும்ப போகணுன்னு தான் அவங்க இப்போ உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அர்ஜுன் வந்து சொல்லுவாரா. அர்ஜுன் வந்து சொன்னோன்னா திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். ராகினி திரும்ப, ஓ அப்படியா, ஆமாம் அர்ஜுன், நான் அதை யோசிக்கவே இல்லை அர்ஜுன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், இவ்வளோ பிரச்சனையில் வந்துட்டு அவங்களுக்கே சொந்த வீடு இல்லாமல் இருக்கும்போது எனக்கு என்னத்துக்கு வாங்கி கொடுக்கணும், கோர்ட்டில் கேஸ் வந்தோன்னா நான் அவங்க பக்கம் பேசுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான், ஓகே, நான் வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு போகலை அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க ராகினி. சரி, இவ்வளோ இது தான் பொண்ணுக்காக இவ்வளோ இது செய்கிறாங்க, சந்தோஷமாக ராகினி என்ன செஞ்சாலும் ஏற்றுக்குவேங்கிறாங்க. அப்படியே ஒரு எண்டை போட்டுட்டு போயிட வேண்டியதானே, கதையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம கதையை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். இப்போ பாருங்கள், ராகினி வந்து அர்ஜுன் வந்தோடனே எப்படி மாற போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே அர்ஜுன் வந்து ராகினி அப்படியே பேசுகிற விதத்தில் பேசி அப்படியே மாற்றிடுவார். இதான் நடக்க போகுது, பார்க்கலாம். தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. ஆனால் பாவம் இந்த பக்கம் சரி தம்பியை சந்தோஷப்படுத்துறதுக்காக தம்பிக்கு வந்துட்டு ஒரு ஜேஎம்டி பதவி கொடுத்துட்டாரு, கம்பெனியில் ஷேர் கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் ராகினிக்காக வேண்டி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம நமச்சி கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம நமச்சிக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, அந்த அபி வந்து எவ்வளோ நாளாக 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழோட வயசு தானே ஆகுது நமச்சிக்கு. இவங்க 2 பேருக்கும் குழந்த பிறந்துருச்சு. இப்போ தமிழுக்கு குழந்த பிறக்க போகுது, சரஸ்வதிக்கு வசுவுக்கு குழந்தையே பிறந்துருச்சு, அதுக்கும் கீழே உள்ள ராகினிக்கும் குழந்த பிறந்துருச்சு. நமச்சி எவ்வளோ நாளாக சுற்றிட்டு கிடக்கிறாரு. நமச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், நமச்சிக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி விடுவோம், அது நான் நினைக்கிறாரா?
1000 தான் இருந்தாலும் தான் தங்கச்சியும் தான் தம்பியும் தானே நினைக்கிறாரு தமிழ். அவன் கூட இருந்துக்கிட்டு கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? பார்க்கலாம் இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு. நீங்கள் எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பீங்க? ஏங்க தமிழ் குடும்பத்தை பற்றி யோசிங்கங்க, நமச்சியை பற்றி ஏங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏங்க நமச்சியும் பாவம் தானேங்க. அவருக்கு அப்பா அம்மா இருந்தால் இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. அவர் இந்த குடும்பத்தை தானே அவர் குடும்பமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தமிழ் தானே பண்ணி வைக்கணும், கோதை தானே யோசிக்கணும். அதுதான் தான் புள்ள. அதே இப்போ தமிழோட தம்பி கூட பிறந்த தம்பி இப்போ கார்த்திக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இப்போ விட்ருப்பாங்களா? இவ்வளோ நாளைக்கு கார்த்திக் கல்யாணம் ஆகாமல் இருக்கார், யோசிச்சுருப்பாங்கல்ல. அதுதான் தான் பிள்ளையும் மற்ற பிள்ளையும் நினைக்கிறது. பார்க்கலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை தான் நோட் பண்ணுவேன். எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க. எல்லோரும் வந்து உரிமையோட கார்த்திக் உட்காந்துருப்பார், தமிழ் உட்காந்துருப்பார், சரஸ்வதி உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஆனால் நமச்சி மட்டும் நின்றுட்டு இருப்பார். பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதே அவரோட அப்பா அம்மாவாக இருந்தால் உரிமையோடு வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பார்ல. அதுதான். என்னமோ போங்க. நாடகத்தை வந்து நான் வந்து இவ்வளோ இதாக எடுத்து பேசுகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுறீங்க? உண்மையிலே அண்ணன் தம்பிங்க இதை மாதிரிலாம் தங்கச்சிங்களுக்கு செய்கிறவங்கெல்லாம் நாட்டில் இருக்காங்களா? இன்றைக்கி தமிழ் பண்ண மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ வந்து தங்கச்சி புரிஞ்சிக்காத தங்கச்சிக்கு செய்கிறவங்கலாம் இருக்காங்களா? ராகினி இவ்வளோ அளவுக்கு என்ன செஞ்சாலும் அர்ஜுன் பக்கம் தான் நிற்கிறாங்க. இதை மாதிரிலாம் இருக்காங்களா நாட்டில்? அப்படி அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியெல்லாம் இருக்காங்களா? நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்காங்களா அது மாதிரிலாம்? நாத்தனாரை பார்த்தாலே அப்படி வாயிடுது மூஞ்சி. ஒரு 4 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு போய் விருந்தாடி போய் இருந்துட்டு வருவோன்னு பார்த்தோம்னாக்கா அவ்வளோ மூஞ்சி அப்படி ஆகிடுது. நம்ம போன உடனே தான் அண்ணன் பொண்டாட்டிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் தலையை வலிக்குது, வயிறு வலி வருது, ஜுரம் வருது, எல்லாமே வருது. அது வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. நம்ம போய் இங்கேருந்து அவங்க வீட்லேயும் வேலை பார்த்துட்டு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.